அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா. எல்லாம் வல்ல இறையருளின் துணையால் இன்று பிறந்தநாள் காணும் நாயுடுமங்கலத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவருக்காக அவருடைய உபயத்தில் அன்னதானம் செய்யப்பட்டது. இந்த அன்னதானத்தில் சாதுகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு டீ குடிக்க காசு, துணி துவைக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்புக்கு தட்சணையாக கொடுக்குறேன், தெரியுதுங்களா? தட்சணையாக பணம் கொடுத்து சாப்பாடு, நல்ல திருப்தியான சாப்பாடு போட்டு மூட்டு வலி தைலம், மூலிகை சூப்பு போன்றவையும் கொடுத்து, இந்த தைலம் இது போன்றவையும் கொடுத்து அவங்கள மன சொல்கிறார். அவர் சாப்பாடு நல்லா இருந்தது, சந்தோஷமாக சாப்பிட்டோம். அதே மாதிரி காசு வாங்குகிறவங்க சந்தோஷமாக வாங்கிக்கின்னு இன்று ஐயா உபயதாரர் கார்த்திகேயன் நாயுடுமங்கலம்னு பேர். அவர் பேர் கார்த்திகேயன், ஊர் நாயுடுமங்கலம், திருவண்ணாமலை மாவட்டம்தான். அவர் பிறந்தநாள் சார்பாக இன்று சாதுகளுக்கு சாப்பாடு போட்டு தட்சணையும் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் ஒரு ஆளுக்கு 30 ரூபா வீதம் அனைவருக்கும் தட்சணையாகவும் வழங்கப்பட்டது. இன்று பிறந்தநாள் காணும் கார்த்திகேயன் என்பவருக்காக இந்த அன்னதான சேவையும் இந்த தட்சணையும் வழங்கப்பட்டது. இதுபோல் உங்களுக்கும் பிறந்தநாள் வந்ததுன்னா, உங்கள் குழந்தைகள் பிறந்தநாள் வந்ததுன்னா, உங்கள் திருமண நாள் வந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு 4 பேர் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டிங்கன்னா நல்லது தான் நடக்கும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய தர்ம காரியங்களை பண்ணி புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கணும். விதி வலியது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த விதியை வெல்லக்கூடிய மதி தான் இது. விதி வலியது, அந்த விதியை வெல்லக்கூடிய மதி தான் அன்னதானம், ஜீவகாருண்யம். ஒவ்வொரு நபருக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும், ஒரு நபருக்கு 60 ரூபா செலவாகுது, 10 பேருக்கு 600 ரூபா, 100 பேருக்கு 6000 ரூபா. அந்த கணக்கில் நீங்கள் டொனேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே போல் யாகம் பண்ணி அன்னதானம் பண்ணி அவங்களுக்கு தட்சணை கொடுத்து வீடியோ அனுப்புவோம். நன்றி, வாழ்க.